ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக பன்னீர் பிரெட் ஆம்லேட் செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோட 2 வெங்காயம் பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்படி இல்லைனா ஒரே ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் இருந்தால் கூட போதும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், சுருளை வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இதில் கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், அப்புறம் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்குறேன். எல்லாமே அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நிறைய எண்ணெய் சேர்க்க வேணாம், உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பன்னீரை நல்லா துருவி வச்சுருக்கேங்க. கேரட் துருவுறதால துருவிக்கோங்க, அப்படி இல்லைன்னா கையிலையே நசுக்கிக்கலாம். இப்போ பன்னீர் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இது புர்ஜின்னு சொல்லுவாங்க. பன்னீர் இந்த மாதிரி செய்யும்போது சப்பாத்தி கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் நல்லா சுருளை வதங்கிடுச்சு. ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ண வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும். இது நல்லா வதங்கினோடனே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த பன்னீர் பிரெட் மசாலாவே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா ஒரு திருப்தியாகவே இருக்காது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது. அதே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ திருப்தியாக நம்ம சாப்பிட்லாம். 4 பேர் ஆனாலும் ஜம்முன்னு சாப்பிட்லாங்க. காசும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முட்டையை பீட் பண்ணிக்கலாம். உப்பு கரையிறதுக்காக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 முட்டை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாங்க. 2 முட்டை போட்டால் நல்லா தாராளமாக இருக்கும், வயிறும் நல்லா ஃபில்லிங் ஆகிடும். 1 முட்டை சேர்த்தாலும் நல்லா தாங்க இருக்கும். 2 முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதுக்கு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. தோசை தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நல்லா பரவலாக ஊற்றி விடுங்க. இதுவே நம்ம நான்ஸ்டிக் தவாவாக இருந்தால் நம்ம ஹேண்டில் இருக்கும், நல்லா சுற்றி பரவலாக பண்ணலாம். இது இரும்பு கடாய்ங்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டாக இருக்குதுங்க, பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். நல்லா சுற்றி நல்லா பரவலாக பரப்பி விட்டாச்சு. இப்போ 2 ப்ரெட்டை அது மேலே கொஞ்சமாக நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி வைங்க. புதினா இருந்தால் புதினா சட்னி வைப்பாங்க. புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, பாதி லெமன் பிழிஞ்சி அரைச்சி அதையும் நம்ம சேர்க்கலாம். நான் சேர்க்கலைங்க, வெறும் இந்த பன்னீர் புர்ஜி மட்டும்தான் சேர்க்குறேன். இந்த பக்கம் நான் டொமேட்டோ சாஸ் தான் வைக்கிறேன். வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோ சாஸ் மட்டும்தான் வைக்கிறேன். இது சுற்றி எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நல்லா அழகாக கடையில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி 4 பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி செய்யுங்க. இந்த பன்னீர் பிரெட் மசாலா பார்த்தீங்கல்ல, ரொம்ப சுலபமாக ஈஸியாக இருந்தது இல்லைங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூங்க.